ஹலோ ஆல். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 அன்னைக்கு எடுத்தது. முன்னாடி நான் நைட்டு சென்னையிலேருந்து குமராபாளையம் கிளம்பியாச்சு. இந்த டைம் பிரைவேட் பஸ் எதுவுமே புக் பண்ணல. காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது பூஜா ஹாலிடேஸ் அப்படின்றதுனால. ஸோ எஸ்சிடிசியில் தான் புக் பண்ணியிருந்தோம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 11:15க்கு பஸ்ஸு. எப்போவுமே இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட் அப்படிலாம் வந்துச்சுன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும், பஸ் டிலேவாக தான் வரும். பட் இந்த டைம் அதிசயமாக வந்து 11:15க்குலாம் ஷார்ப்பாக வந்துருச்சு. ஸோ நாங்களும் பஸ் ஏறிட்டோம். ஹஸ்பண்டுக்கு பூஜா ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ லாங் வீக்கெண்ட் மாதிரி பிளான் பண்ணி தான் ஊருக்கு போயிருந்தோம். கிருத்து ஊரில் இருந்தாலே அவனை கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருந்தோம். மார்னிங் ரீச் ஆனதும் ரெஸ்ட் எடுத்துட்டு 11 மேலே ஈரோடில் இருக்க பெரியண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பாப்பா தம்பி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அகைன் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் கூப்பிட்டுட்டு பவானியில் இருக்க என்னோட பெரியப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். பெரியப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் போயிட்டு பெரியப்பா அண்ணி அண்ணாலாம் பார்த்துட்டு வரக்காக போயிருந்தோம். பட் அண்ணாவை மட்டும் அன்றைக்கி பார்க்க முடியல. அன்றைக்கி சரஸ்வதி பூஜை அப்படின்றதுனால அண்ணாவோட ஆஃபீஸில் பூஜை இருந்தது. ஸோ அண்ணா வர டிலே ஆயிடுச்சு. ஸோ லேட் ஆனதுனால அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் வரும்போது குமராபாளையமில் கௌரி மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேவி சேல் பண்ணுவாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே வரும்போது கிரேவி வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து டின்னர் முடிச்சுட்டு டே அன்றைக்கி சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஷாம்லாஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.